வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் உங்கள் சேட் வந்து பர்சனலாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேட்டை வந்து எப்படி லாக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்துருப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த சேட்டை டேரெக்டாக ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த சேட்டை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி ரைட் சைடு டாப்பில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி லாக் சேட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சேட் லாக் பண்ணிட்டேன். இது என்னென்னா மேலே வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து இந்த சேட் வரும். ஸோ இப்போ இந்த சேட்டை பார்த்தோன்னா சேட்லேயே மேலே வந்து லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ என்னென்னா யாராவது எடுத்து பார்க்குறாங்கன்னு வைங்களேன், இந்த லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை அவங்க பார்ப்பாங்க. ஸோ இவன் எதாவது மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவன் ஏதோ மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடாது, இந்த லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த லாக்டு சேட்டுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ஹைடான சேட்ஸ் இருக்கும். ரைட் சைடு டாப்பில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேட் லாக் செட்டிங்ஸ் வரும். அதில் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைடு லாக்டு சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லாக்டு சேட் அப்படிங்கிறது ஸ்க்ரீன்லேயே வராது. ஸோ இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து போடணும். ஸோ அதை தான் இங்கே வந்து சீக்ரெட் கோடுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு அடித்தா மட்டும்தான் அந்த சேட் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வரும். நான் ஆல்ரெடி ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். பட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் கொடுத்தாலும் சரி, சேஞ்ச் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுற ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். 2 தடவை என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடிச்சுட்டு செகண்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த கோடை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம சேட்டெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த கோடு அடிச்சிட்டிங்க அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் சேட்டெல்லாம் ஹைட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பாஸ்வேர்டு போட்டோன்னே அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு, ஹைட் லாக்டு சேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த மெயின் ஸ்க்ரீனில் அந்த சேட்டும் இருக்காது. நீங்கள் சர்ச் பண்ணால் இருக்காது. ஏன்னா அதை லாக் பண்ணி வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே இந்த ஸ்க்ரீனில் வராது. ஏன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிறது இந்த மெயின் ஸ்க்ரீனில் டாப்பில் எடுத்தோடனே வரும். இப்போ அதுவும் வராது. இப்போ யாராவது உங்கள் சேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா லாக் பண்ண விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே எந்தவித ஒரு நோட்டிஃபிகேஷனுமே தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் அப்படி ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே தெரியாது. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சேட்டில் சர்ச் ஆப்ஷன், அதில் போயிட்டு உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் டைரெக்டாக அடிக்கணும் சர்ச்சில். சரியா? ஸோ என்னோடய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஹைடு அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். அந்த ஹைடு அடித்தோடனே லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிறது இப்போ என் ஸ்க்ரீனில் மேலே வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் லாக்டு சேட்ஸ். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேட் லாக் பண்ணது என்னவோ அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ உங்கள் ஸ்க்ரீன்லேருந்து உங்கள் சேட் வந்து மறைஞ்சி போயிடும். சர்ச் பாரில் உங்கள் பாஸ்வேர்டு அடித்தா மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் சேட்டை ஹைட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.